தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் நடத்தும் திண்டுக்கல் மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க நமது இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அனந்தகுமார் அவர்கள் தலைமை ஏற்க உள்ளார்கள். இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இளம்பாரதி சார் அவர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் ஜேசுதாஸ் அவர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் இந்நிகழ்விலே முன்னிலை வகிக்க உள்ளார்கள். நிகழ்வினுடைய தொடக்கமாக நமது இயக்கத்தினுடைய சங்க கொடி ஏற்றப்பட்டு விட்டது. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற உள்ளார்கள். இந்த இயக்கத்திற்கான குத்துவிளக்கினை ஏற்ற மாநில மாவட்ட மகளிர் அணியினர் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே நேரத்தினுடைய அருமை கருதி குத்துவிளக்கானது ஏற்றப்பட்டு விட்டது. இந்த நிகழ்விற்கு விருது வழங்கி விழா பேருரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்களும், உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சக்கரபாணி அவர்களும், நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு விஸ்வநாதன் அவர்களும், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்களும், பழனி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களும், வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு காந்திராஜன் அவர்களும், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் அவர்களும், திண்டுக்கல் மேயர் மரியாதைக்குரிய இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஜிடிஎன் கல்லூரியினுடைய தாளாளர் அருமை சகோதரர் ரத்னம் அவர்களும், திருவரூர் பேரவையினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் காஜா மைதீன் அவர்களும், திருவரூர் பேரவையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திபுர் ஜிஎஸ் அவர்களும், வத்தலக்குண்டு கல்வி புரவலர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்கர் அவர்களும் உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வழங்குவதற்காக வருகை தர இருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். நமது சங்கத்தினுடைய மாநாட்டு மலரை வெளியிடுவதற்காக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் மாநாட்டு மலரை வெளியிட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய DSR சுபாஷ் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது சங்க நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதற்காக தமிழ்நாடு பனைவாரிய தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய உயர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். இந்நிகழ்விலே வாழ்த்துறை வழங்குவதற்காக நிறுவனர் அகில இந்திய தமிழகம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பொன் ரஜினிகாந்த் அவர்களும், தமிழ்நாடு கல்வியாளர் பேரவையினுடைய தலைவர் திரு அருணா தொல்காப்பியன் அவர்களும், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் தாளாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் குடியரசு அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது சங்கத்தினுடைய தீர்மானத்தை முன்மொழிவதற்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தர இருக்கிற இயக்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றி உரை ஆற்றுவதற்காக நமது இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் கடலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு வெங்கடாச்சலபதி அவர்கள் நன்றி உரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்நிகழ்வினை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய, குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் போன்ற பல மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்னும் சில பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 9:40 மணிக்கு அளவில் கலை நிகழ்ச்சியானது ஆரம்பமாக இருக்கின்றதால் இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களை தயார் நிலையில் வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து.
சௌந்தர்யஸ்ரீ, அபிக்ஷா மோனா, ஹர்ஷிதா, ஏஐ மோனிஷா, ஜீவிகா ஸ்ரீ. நளினத்துடன் நடனமாடி இறைவனை வரவேற்று நம்மளையும் மகிழ்வித்த மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்போது திரு ஆனந்தகுமார் அவர்கள் டிஎன்பிஎஸ்சிஏபிஏ மாநில தலைவர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற என் தாய் தந்தையின் ஆசியுடன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்றச் சங்கத்தின் சார்பில் தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பு மாநில மாநாட்டிற்கு வருகை வருந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று கொண்டு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நாம் ஒன்றிணைந்து காட்டுவோம். நமது பள்ளிகளின் உயர்வு, ஒளி வந்தால் இருள் அகலும். அனைத்து தாளாளர்களின் வருகையால் நமது பள்ளிகளின் புகழ் உயரும். அன்பானவர்களே, ஆண்டவரின் செல்ல பிள்ளைகளே,
இந்த பெருமைமிகு தாளாளர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் தீயிட்டு ஈகையுடன் கல்வி புகட்டும் அவ்வை வழி நின்றவர்கள் ஆசிரியர்கள். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களை இருகூப்பி கரம் கொண்டு வரவேற்றுக் கொள்கிறேன். என்னை விட யாரும் உயர்ந்தவரில்லை என்பது தலைக்கணம் என்போர் எல்லோரும் உயர்ந்தவர்கள் என்பதே தலைமை குணம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாற்றாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் நமது சங்கத்துடன் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் பயணிப்போம், நமக்கான கொள்கைகளை மீட்டெடுப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறேன். இந்த மாநாடு அனைத்து தனியார் பள்ளிகளையும் ஒரே இயக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக நமது மாநில பொதுச் செயலாளர் திரு சதீஷ் சார் அவர்களின் முழு முயற்சியுடன் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை மிகவும் சிறப்பாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநாடு நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அந்த வகையில் இதில் ஏதேனும் சிறு குறைகள் இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படும் சுப்பிரமணியன் சார் அவர்கள் ஒரு வயதான காலத்திலும் ஒரு இளைஞரை போல் சுறுசுறுப்பாக எங்களை விட அவர் மிகவும் சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டி கொடுக்க நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனையாகும். அந்த வகையில் எங்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த சங்கத்தை சிறப்பாக வழி நடத்தி வரும் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு டாக்டர் விஜயகுமார் சார் அவர்களை வருக வருக வரவேற்று சோதனைகள் அவமானங்கள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, சாதிப்பவன் எல்லாம் சோதனைகளை கடந்துதான் சாதித்துள்ளான். அந்த வகையில் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி வெற்றி கொடி கட்டியிருக்கும் நமது மாநில பொதுச் செயலாளர் திரு சதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 பேர் நம்மை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்ன நல்லது செய்யாதே, 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் என்ன கூறி எல்லோருக்கும் இந்த மாநாடானது அனைத்து பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகள் அனைவருக்கும் முன்னேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறேன். அதேபோல் எங்கள் இயக்கத்தின் ஒரு சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு பொருள் உதவி ஏற்ற பொருளாளர் பதவி வேண்டும். அந்த வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொருளாளர் திரு வெங்கடபதி ராஜ் அவர்களை வாழ்த்தி, அவரும் இந்த மாநாட்டுக்கு பல வகையில் உதவி செய்துள்ளார். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு எதற்கு என்பதால் நமது பொதுச் செயலாளரின் மனதில் தோன்றியது முதலில் ஆசிரியர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படுத்தி இந்த மாநாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஏனென்றால் எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பது இந்த ஆசிரியர் பெருமக்கள், அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய கொள்கை. அந்த கொள்கையை நாம் சிறப்பாக வழிநடத்த உங்களை போன்றவர்கள் இந்த மாநாடை நடத்தினால்தான் ஒரு கட்சி வளர்வது என்றால் அந்த கட்சி மாநாட்டில் மூலம்தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த இயக்கமானது
மாநாடுகளை எல்லா மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதேபோல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள், ஒரு மாணவனுக்கு அடித்தளமே நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் என்ன விதைக்கிறாங்களோ அதுதான் அவன் வாழ்க்கையில் பிற்காலத்தில் எந்த நிலைமைக்கு வந்தாலும் அது அடித்தளம் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள். ஆனால் இப்பொழுது நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளை அழிப்பது என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ அதற்கேற்றவாறு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தால்தான் அது பிற்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வரும். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்களை இன்று அனைத்து பள்ளி தாளாளர்களும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் மனதில் இருக்கிறது. அந்த எண்ணங்களை எல்லாம் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தி நாம் அரசுக்கு ஒரு கோரிக்கை நாம் கொடுப்போமானால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் மாநாட்டிற்கு முருகன் வேடம் அணிந்து முருகன் ஆசையுடன் காவடி நடனம் ஆட வருகிறார்கள் நம் பாரதி வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், என்ஜிஓ காலனி, திண்டுக்கல். ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், அமிர்த பிரியனாம் பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கான முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார். சின்ன சின்ன முருகைய சிங்கான முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். சூரனையே வேறறுத்த சுப்பிரமணி நீதானையா, கடலலைய விரட்டி விட்ட செந்தூர் வடிவேலனையா. சின்ன
இயக்கம் வண்ணத்திற்கு மிகவும் அழகாக நமக்கு பழனியையே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. நன்றி குழந்தைகளே. தற்போது திரு ஏஜிஎஸ் செந்தில்நாதன் அவர்கள் மாநில தகவல் மற்றும் ஊடக பிரிவு செயலாளர் சேலம் உரையாற்ற வருகிறார். வெல்கம் சார். இந்த அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வாழ்த்துறை வருகை புரியும் பெரியோர்களுக்கும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய கண்மணிகளான மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திண்டுக்கல்லில் நடைபெற மாநாடானது தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு மாநாடு. நம்மளை பாதுகாக்க இதுவரை எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை. எனவே முதல் கோரிக்கையாக நம்மளை பாதுகாப்பதற்காக சட்டம் இயற்றுவதற்கான கோரிக்கையை வைத்துள்ளோம். மேலும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மருமக மாமியார்கிட்ட எவ்வளோ கொடுமையாக அனுபவிக்கிறாளோ அதுபோல் நம்ம தினமும் அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு தாளரும் மருமகளை தான் இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்து உடனே வண்டி போச்சா, இந்த குழந்தை வந்துச்சா, எந்த வண்டி எங்கே நிற்குதுன்னே தெரியாது. டிரைவர் பின்னாடி ஓடணும், டீசல் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் தினம் தூங்கி ஒரு தாளால் எழுந்ததுலேருந்து தூங்குற வரை பிரச்சனையோடவே இருக்காங்க. அதே போல் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டாவே, ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கிட்டாவே அன்றைக்கே அந்த தாளார் கடங்காரன் ஆயிடுறான். இது 100க்கு 100 உண்மை. அதே போல் இந்த நர்சரி பிரைமரி பள்ளிகள் நடத்துறதுன்றது ரொம்ப 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 சிரமமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இரண்டாவது தாயாக விளங்குறது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் நம்ம தாய்க்கு அடுத்தா பாதுகாக்கிறது நம்ம மட்டும்தான். வீட்டில் கூட அவ்வளோ நேரம் குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்களே இல்லை தெரியல. ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து அந்த குழந்தை சாப்பிடுச்சா, தூங்குச்சா, உடனே பேரண்ட் ஃபோன் அடிப்பான், இன்றைக்கி என் குழந்தை சாப்பிடுச்சிங்களாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும். உடனே என் குழந்தை தண்ணி குடிக்கல, அதை பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னின்று இன்றைக்கி சிறப்புற செயல்படுற காமராஜரை பார்த்தீங்களோ இல்லை தெரியல. உண்மையிலே நான் இன்றைக்கி பார்க்குற காமராஜர் நம்ம சதீஷ் சார் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் பார்த்தது கிடையாது வரைக்கும் காமராஜரை. இவர் உருவத்தில் தான் காமராஜராக பார்க்குறேன். அதே போல் அசோக சக்கரத்தில் இருக்க 3 சிங்கங்கள் போல் நம்மளுடைய மாநில தலைவர், பொருளாளர், எங்களுடைய இளஞ்சிங்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் எங்களை இன்றைக்கி சிறப்புற வழி நடத்தின்னு இருக்கிறது அவர் மட்டுமே. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னை மேடையில் பேச வைக்கிறதுக்கு யாருமே கூப்பிட்டதில்லை. என்னுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தான் இன்றைக்கி ஸ்டேஜில் ஏற்றிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பள்ளிக்கூடத்தை சிறப்பாக நடத்துங்க, நன்மையாக பண்ணுங்க. நம்ம மாணவர்களை பாதுகாப்பாக பள்ளிக்கு வர வச்சு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரையும், ஒரு குழந்தை எழுந்ததுலேருந்து தூங்குற வரையும் நம்ம தினம் பதில் சொல்லின்னு இருக்கும் பேரண்ட்டுக்கு. எனவே அனைத்து ஆசிரியர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், தாளாளர்களுக்கும், இன்று இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மாவட்ட, மாநில, மண்டல, ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகாக வாழ்த்துறை வழங்கிய செந்தில்நாதன் சார் அவர்களுக்கு நன்றி. தற்போது தங்களுக்காக நமது குழந்தைகள் சலங்கை ஒளி டான்ஸ் ஸ்கூல் சேர்ந்த மாணவிகள் நடனம் புரிய இருக்கிறார்கள். நமது பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கோலாட்டம். பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள் வரமே, ஆடிவா மயில் ஏறிவா பத்துமலை ஆண்டவனே வடிவேலா.
செயலாளர் வேலூர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில மாநாடு மிக இடையூறுக்கு வெற்றி கடந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு ஒரு பள்ளிக்கு எவ்வளவு இடையூறு எவ்வளவு கஷ்டம் இப்போ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சாதிக்கணும், வெற்றி பெறணும்னா இன்றைக்கி இது போல் மாநாடு மிக முக்கியம். இதற்கு முக்கியம் என்ன, இதோட இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கெல்லாம் ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் பின்னாடி நிற்க நம்ம சங்கம் பெரிய வளர்ச்சியை காண வேண்டும். அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் எப்போதும் நமது சங்கத்திற்கு இருக்க வேண்டும். எந்த உதவி என்றாலும் எந்த பிரச்சனை என்றாலும் உடனே சரி செய்து கொடுக்கக்கூடிய சங்கம் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம். இந்த சங்கம் மீண்டும் மிக பெரிய அளவில் வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது விக்னேய வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மாணவிகள் தங்களுக்காக நடனம் எடுத்திருக்கிறார்கள். தம்பி எங்கப்பா போற? மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம்.
தூரம் தூரம் இல்லையா திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு தம்பி நான் சொல்றத கவனமா கேளு கேளப்பா ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கையம்மை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இயற்கையையும் பாதுகாப்பும் என நடனத்தால் உணர்த்திய மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த நன்றிகள். அடுத்ததாக திரு ராமன் அவர்கள் மாவட்ட தலைவர் திருப்புத்தூர் மாவட்டம் வாழ்த்துரை வழங்க வருகிறார். வரவேற்கிறேன். தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து தாளாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தனியார் பள்ளிகள் சங்கத்தை பார்க்கும்போது தமிழகத்திலே நம்முடைய சங்கத்தை தவிர வேறு சங்கம் எந்தமும் சிறப்பான செயல்கள் செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் பள்ளியில் ஒழுக்கம், பண்பாடு, சமூக நீதி, ஒற்றுமை, ஒழுக்கம் எல்லாவற்றுக்கும் சிறப்பாக செயல்படுவது நம்முடைய தனியார் பள்ளிகள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லலாம். அப்படி நல்ல ஒரு ஒழுக்கத்தை, நல்ல கல்வியை ஒரு சிறப்பான நிலையிலே கொண்டு வருகின்ற இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் இல்லை, நல்ல பாதுகாப்பு இல்லை. ஏன் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே அந்த பள்ளியை அடித்து நொறுக்கி சின்னாபன்னமாக்கி பள்ளியை அடித்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கு பாதுகாப்பு தேவை. அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏன் உடனே ஆசிரியர்கள், தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்களுக்கு உடனே கைவிலங்கு போடுவது போல மிக கொடுமையான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறாமல் இந்த ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் நலவாரியம் இருக்கிறது. ஆனால் நமக்கு நலவாரியமே இன்னும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய சங்கம் பல முறை இதை பற்றி பேசி 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 இதுவரை இன்னும் நலவாரியம் அமைத்து கொடுக்காமல் இருக்கிறது இந்த அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கம் நமக்கு நலவாரியம் அமைத்து கொடுப்பதற்காக நம்முடைய சங்கமானது அதிகமான முழுமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்திற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அனைவரும் கரவொலியமைப்பு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சொல்ல போனால் ரெனிவல் கொடுக்கவில்லை. பல ஆண்டுகளாக இன்னும் ரெனிவல் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அந்த ரெனிவலை பற்றி நம்முடைய சங்கம் அதிகமாக முயற்சி எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறது. 2011க்கு முன்னால் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும், 2011க்கு முன்னால் கட்டி இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் டிடிசிபி கிடையாது என்று சொல்லி நம்முடைய சங்கம் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது. அதை பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் அந்த 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 உத்தரவு வெளிப்படையாக சொல்லாமல் நிகழ்ந்து, அதாவது குறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளுக்கும் ரினிவல் கொடுக்க நம்முடைய சங்கம் பாடுபட்டு, டிடிசிபி சொன்னால் மிக வெட்கக்கேடு, எல்லா பள்ளிகளுக்கும் டிடிசிபி கொடு வேண்டாம் என்று நம்முடைய சங்கம் அதிகமான முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அதை பற்றி பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறது. 1 லட்சம் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சங்கம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய சங்கத்திற்கு பாராட்டு 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 என்று சொல்லி வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும்
கலைவாணி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். தேங்க். அடுத்தபடியாக இந்த திண்டுக்கல் மாநில மாநாட்டிற்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுவார் அன்னவருக்கே சரணாங்கள். அரங்கு நிறை பெரியோர்களே, அறிவு சார்ந்தோர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தாளர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் காரணமாக எவ்வளவோ கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சொல்லுவதற்கு இப்பொழுது சரியான நேரமாக இல்லாத காரணத்தால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு செல்லுகிறேன். ஒரு சின்ன கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஒரு குளத்தில் தேள் ஒன்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதில் நம்மளை போன்ற ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கிறப்ப அதை பார்க்குறேன். அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதை போய் எடுத்து கரையில் உள்ளான்ட்டு அதை எடுக்கிறான், கொட்டுது, உதறி விடுறான், கீழே விழுது, திரும்பியும் தத்தளிக்குது, திரும்பி எடுக்கிறான், திரும்பியும் கொட்டுது. அதை கரையில் ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்குறான், ஏன்டா அதுதான் கொட்டுது, விட்டு தொலைக்க வேண்டியதுன்னு அது ஏன்டா திருப்பி திருப்பி எடுக்கிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், கொட்டுவது தேல் குணம், காப்பாற்றுவது என் குணம். அந்த தேலுக்கே அதனுடைய குணத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது என்னுடைய குணத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அதுபோல நமது பொதுச் செயலாளர் எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவருடைய பாதையில் தனித்து சென்று கொண்டிருக்கிறார். அதற்கு மற்ற அத்தனை பேரும் தலைவர், பொருளர், செயலர் எல்லோரும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். எனவே இந்த மாநாடு வெற்றி பெற பொதுச் செயலாளருடைய முயற்சிகள் வெற்றியடைய உங்களை போன்று எங்கள் மயிலாடுதுறை மாவட்டமும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்த மாநாடு வெற்றி பெற எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். பிரைமரி ஸ்கூல் மாணவர்கள், வீரக்கலைகள் தமிழர் என்றாலே வீரம்தான். நமது வீரக்கலைகள் ஒன்றான சிலம்பாட்டம் குறித்து உங்களுக்கு விளக்க வருகிறார்கள். வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம், பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு
இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இன்னும் கடந்து ஓடிவா தேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இன்னும் கடந்து ஓடிவா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் கலை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் யாரும் வீட்டிற்கு சென்று விட வேண்டாம். சிறப்பு விருந்தினர்கள் 11 மணி அளவில் வருகை தர இருப்பதால் அவர் கையால் நடனமாடிய அனைத்து மாணவர்களுக்கும் சீல்டு வழங்க இருப்பதால் தயவு செய்து யாரும் போக வேண்டாம். தற்போது ஸ்ரீவாணி வித்யாலயா ஸ்கூல் மாணவ மாணவிகள் தங்களுக்காக கலை நிகழ்ச்சி நிகழ்த்த உள்ளார்கள். माने ना यहाँ अपनी भी थोड़ी अदा थोड़ा अंदाज है ऐसे हैं चाहे वैसे हैं अरे जो भी हैं जैसे हैं खुद पे हम नाज है जाने ना हमको ये जमाना चाहो तो हमको आसमाना कहते हैं हमको प्यार से इंडिया वाले छूते दिल के तार से इंडिया वाले हर चीज छीन ले हार से इंडिया वाले दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले Follow my lead. Give me some time to think. I'm in the bathroom looking at me. Facing the mirror is all I need. Wait until the Reaper takes my life. Never gonna get me out alive. I will live 1,000,000,000 lives. My patience is waning. Is this entertaining? Our patience is waning. Is this entertaining?
சிறப்பாய் நடனம் புரிந்த மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்போது எம்கேஜி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மாணவ மாணவிகள் தங்களுக்காக கலை நிகழ்ச்சி வழங்க உள்ளார்கள். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஹலோ மிக மிக அருமை. மழலை செல்வங்கள் மிக சிறப்பாக நடமாடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்திற்கு மாநில மாநாட்டிற்கு நன்கொடையாக அளித்த கேலக்ஸி பப்ளிகேஷன் மேனேஜிங் டைரக்டர் சுரேஷ்குமார் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ்குமரன், மேனேஜிங் டைரக்டர் கேலக்ஸி பப்ளிகேஷன்ஸ். நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிருக்கோம். கேஜி டு 8th வரைக்கும் டெக்ஸ்ட் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். பிரைன் பூஸ்டர்ஸ்ங்கிற நேமில் வந்து கேஜியோட புக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபோனிக்ஸ் பேசிஸில். அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் மொபைலில் வந்து இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணி புக்கில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது கூட 1 to 8th வரைக்கும் அடிஷ்னல் புக்ஸ் எல்லாமே பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாரல் வேல்யூஸ், ஜிகே, ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங்ஸ். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அடிஷ்னலாக ஸ்கூல் நோட் புக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். கஸ்டமைஸ் நோட் புக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். உங்கள் ஸ்கூல்ஸ்க்கு தேவையான மாதிரி இமேஜஸ் எல்லாமே போட்டு கண்டிப்பாக கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஸ்டால் நம்பர் 1ல் வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ சார். ஏன்னா கேலக்ஸி பப்ளிகேஷன் நம்ம ரெகுலராக நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப மிக அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்படுவோர் அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டெய்லி கார்ட்ஸ் சாப்டேக் CEO அவர்கள் கோபிநாத் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்திற்கு நன்கொடையாக அளித்தார்கள். அவர்களை ஒரு சில வார்த்தை பேச அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தனியார் பள்ளிகள் சங்கத்துக்கு எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் கோபிநாத். டெய்லி கார்ட் சாஃப்டேக் ஈரோட்லேருந்து வந்திருக்குங்க. நாங்கள் ஸ்கூலுக்கான மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு லைஃப் டைமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒன் டைம் மினிமல் செட்டப் காஸ்ட்டில். இந்த இஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்குது. அதாவது நம்ம ஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஆன் டைமில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ எங்களோட ஓன் பேமெண்ட் கேட்வே சிஸ்டம் இதில் இருக்கிறதுல உங்கள் 3 டேர்ம் ஃபீஸுமே வந்து ஒரே டேர்மில் செட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களோட ஸ்டால் வந்து நம்பர் 2ல் இருக்கிறோம். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் கனெக்ட் ஆகினீங்கன்னா இந்த ஃபீஸ் சம்மந்தப்பட்டது, பேமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒன் டைம் சொல்யூஷனாக லைஃப் டைமுக்கு எங்களால் கொடுக்க முடியுங்க. நன்றி, வணக்கம். டெக்னோ சால்ல இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய கபில் சார் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நம்மளுடைய மாநாட்டிற்காக நன்கொடையாக அளித்திருக்கிறார். அவர்களை ஒரு சில வார்த்தை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா மிக சிறப்பாக வெற்றியடைய எங்களது கம்பெனியின் சார்பாக வாழ்த்துகிறோம். நான் வந்து டெக்னோசால்வ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஸ்கூல் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு முன்னாடி பேசினவங்களும் அதே தான் பண்ணுறேன். நாங்கள் ஸோ ஸ்கூல் சாஃப்ட்வேருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி. அந்த சாஃப்ட்வேர் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஸ்கூலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான தேவையான டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. அந்த டேட்டாவை வந்து இந்த சாஃப்ட்வேர் தரும். ஸோ நம்ம வந்து கிராமப்புறங்களில் இல்லை வந்துட்டு சின்ன நகராட்சி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கான டைம் நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு 15 வருஷமாக உங்களோட தேவைகளை அறிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருந்து அந்த சாஃப்ட்வேரில் நாங்களே ஒர்க் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். அது உங்களால் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்னாலேயோ இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுல ஒர்க் பண்ண முடியுதானு பார்த்துக்கிறங்க. சிம்பிளாக ஸ்பீக்கிங், ஒரு டைம் டேபிள் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்களோ இல்லை இல்லாதவங்களோ ஒரு டைம் டேபிள் போடும்போது நார்மலாக போட்டுருவீங்க. லேட்டர் ஆன் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும் இல்லை ஒரு டீச்சரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் டேபிளை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட டீச்சரோட நேமு, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ பீரியட் எடுக்கிறாங்கன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட கிளாஸ் டைம் டேபிள், டீச்சர்ஸ் டைம் டேபிள், டே வைஸ் டைம் டேபிள் ஃபார் அ சப்ஸ்டியூஷன் இது மாதிரி
இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ். இது மாதிரி ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு தகுந்தாப்புல நாங்கள் சாஃப்ட்வேர் டெலிவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து இன்டராக்டிவ் போர்டு, ஸ்மார்ட் போர்டுங்கிறது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்கூல்ஸில் எல்லாமே ப்ரொஜெக்டரை தாண்டி வந்துருச்சு. அது வந்து ஒரு இமர்சிவ் லேர்னிங் அப்படின்னு கான்செப்டில் சொல்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் போர்டு வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம எங்களோட சேர்ந்து வந்து மீனா பப்ளிகேஷன்னு சொல்லிட்டு கேஜி புக்ஸ் பண்ணுற அன்னை மெட்ரிகுலேஷன் வள்ளியூர் 3 ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அனுபவத்து மூலமாக ஒரு புக்கு ரெடி பண்ணி அந்த புக்கு மூலமாக ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை வந்து எல்லாருக்கும், பேரண்ட்டுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களோட ஸ்டால் வந்து நம்பர் 3. உங்களுக்கு தேவைன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக தனது பணியை சீரோடும் சிறப்போடும் ஆற்றி வருகிறார். அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக பிவி ராஜன் கம்பெனியிலிருந்து வருகை பெறக்கூடிய திரு சரவணன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிகவும் சிறப்பான முறையில் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது நிறுவனம் கடந்த 32 ஆண்டுகளாக சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இப்பொழுது எம்பவர் மற்றும் எம்பவர் சமச்சீரை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதற்காக ஒர்க் புக் மற்றும் ஆக்டிவிட்டி புக் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ் போன்ற புத்தகங்கள் தற்கால சூழலுக்கு தகுந்தவாறு அப்டேட் செய்து நாங்கள் அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4வதாக நமது ஸ்டால் உள்ளது. அனைவரும் வந்து எங்களது காட்சிப்படுத்தலை கண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கலெக்ட் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு பேச வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். பாதுகாப்பு மாநில மாநாட்டிற்கு மிகச்சிறப்பாக இதை ஏற்பாடு செய்த திண்டுக்கல் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட தனியார் பள்ளி சங்கத்தினருக்கும் மற்றும் இந்த பள்ளியை மிகுந்த சிரமத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி தாளாளர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள உயர் திரு ER ஈஸ்வரன் MLA அவர்களுக்கும் வருகை புரிய இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாளாள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தனியார் பள்ளிகள் ஒரு காலத்தில் சிறப்பாக செல்வ செழிப்போடு நடந்து கொண்டிருந்தது. தற்போது பல்வேறு எழுதப்படாத சட்டங்களின் மூலமாக மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனை நிரந்தர அங்கீகாரம், 8ஆம் வகுப்பு வரை அங்கீகாரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டு நடைபெற உதவியாக இருந்த அனைவருக்கும் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்காக
வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பனைமல தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதனைத் தொடர்ந்து மாநாட்டு மலரை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மாநாட்டு மலரை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அத்துணை தலைவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக வந்தோரை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை ஆற்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார்கள். திண்டுக்கல் மாவட்ட தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாநாட்டு சிறப்பு விருந்தினர், வருகை தர இருக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் அவர்களையும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் வனத்துறை அமைச்சர் திரு சி சீனிவாசன் அவர்களையும், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்களையும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் சச்சிதானந்தம் எம்பி அவர்களையும் மற்றும் திண்டுக்கல் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐபி செந்தில்குமார் அவர்களையும், மேலும் எஸ் ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்களையும், திரு காந்திராஜன் எம்எல்ஏ வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் தேன்மொழி சேகர் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், இங்கு வருகை தர இருக்கும் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் திரு இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று காலம் கருதி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு பனை தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கு நமது இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அனந்தகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களுக்கு நமது இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் திரு வெங்கடாஜலபதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். அவர்களை பற்றிய ஒரு சில நிகழ்வுகள். நாம் தனியார் பள்ளிகளுக்கென்று எந்த சங்கமும் பத்திரிகை நடத்தவில்லை. 2013ஆம் ஆண்டு மழலையர் முரசு என்ற பத்திரிகையை நான் தொடங்கிய போது எனதுக்கு வலது இடதுகரமாக இருந்து எனக்கு வழிநடத்தி அன்று முதல் இன்று வரை நமது சங்கத்தினுடைய பத்திரிகை வெளிவருவதற்கும் அதற்கு தேவையான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கக்கூடியவர், மிக எளிமையானவர். அதாவது நீங்கள் எப்போ போய் தொடர்பு கொண்டாலும் நம்முடைய அழைப்பை, நம்முடைய எல்லா மாநில மாநாட்டிலும் அவர் கலந்துக்கிட்டு தான் இருக்கார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாம் அழைத்த போதெல்லாம் நம் அழைப்பினை ஏற்று எந்தவித இதுகளுக்கும் புகார் அளிக்காமல் நம்மோடு வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர். இப்பொழுது தனது வாழ்த்துரையை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் பாதுகாப்பு மாநில மாநாடு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் மாநாட்டு சிறப்பு மலரை வெளியிட வந்திருக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அணை தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயண ஐயா அவர்களுக்கும் மேலும் என்னோடு இதில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருதராஜ ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? பேசுறது ஒரே சத்தமாக இருக்கு. கேட்குதா? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆசிரியர்களை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறோம். இந்த உலகத்திலேயே கவிஞர்கள் அதிகமாக வாழ்ற நாடு எதுன்னு சொன்னா பாரசீக தேசம். அந்த பாரசீகத்திலேயே கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் என்று போற்றக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அவர்தான் உமர் கயாம். அந்த உமர் கயாம் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். உமர் கயாம் அவர்களும் ரோஜா மலரும் சந்தித்து கொண்டு பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த ரோஜா மலரை அவர் கேட்கிறார், ரோஜா மலரே ரோஜா மலரே நீ எங்கிருக்க ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிறார். காதலன் காதலிக்கு தரும் மலராக இருக்க ஆசைப்படுகிறாயா, கடவுள் பக்தனுக்கு தரும் மலராக இருக்க ஆசைப்படுகிறாயா, அல்லது பக்தன் கடவுளுக்கு செய்யும் அபிஷேகமாக இருக்க ஆசைப்படுகிறாயா, நேருவின் மார்பில் இருக்க ஆசைப்படுகிறாயா, போர் வீரரின் மலர் வளையத்தில் இருக்க ஆசைப்படுகிறாயா? இப்படி எங்கெல்லாம் ஒரு ரோஜா மலர் பயன்படுகிறதோ, தேவைப்படுகிறதோ, போற்றப்படுகிறதோ அதையெல்லாம் குறிப்பிட்டு கேட்கிறார். அதற்கு அந்த ரோஜா மலர் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? போர் வீரரின் சமாதியில் வைக்கும் மலர் வளையத்தில் இருக்க ஆசைப்படவில்லை, பக்தனுக்கு கடவுள் தரும் அந்த அபிஷேகத்தில் இருக்க ஆசைப்படவில்லை. யார் ஒருவர் தான் கற்ற கல்வியை எந்த பிரதிபலனும் இல்லாமல் பிறருக்கு சொல்லித் தருகிறார்களோ அவர்கள் காலடியில் காலம் முழுதும் இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அப்படி உலகத்தின் கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக விளங்கிய உமர் கயாம் போற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போட்டி பொறாம இருக்கும். அண்ணன் தம்பி சொந்த பசங்க அப்பா எல்லார்கிட்டையுமே ஒரு லெவலுக்கு மேலே தன்னை விட தன்னுடைய மகன் உயர்றதை நமக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். என்ன என் பையன் என்னை விட பெருசாக சொல்கிறாங்களே, இவருடைய பையன்னு சொல்லாமல் இவங்க அப்பான்னு நம்மளை சொல்கிறாங்களே, அப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சங்கடமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வரும். இந்த உலகத்திலேயே மேலும் மேலும் உயர 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 என்னுடைய மாணவர் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது இந்த ஆசிரியர் இடம்தான். எல்லாரை விட அளவுக்கு அதிகமாக கடைசி வறுமை பெருமைப்பட்டு கூடியிருக்கிறவங்க இவங்க தான். நம்மளுடைய நிலாவின் நாயகன் என்று சொல்லக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி உலகம் பூரா ஃப்ளாஷ் ஆகி நியூஸ் வந்துச்சு. ஆனால் அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? பெங்களூரில் ஒருத்தர் வீடு தேடி போனார். அங்கே போய் பெல் அடிச்சார். அங்கே ஒரு வயதான ஒரு கதவு திறந்தார். இவர் போய் நேராக அவர் காலில் விழுந்துட்டார். அவருக்கு இவர் யாருன்னு தெரியல, ரொம்ப வயது வேற ஆயிடுச்சு. அப்போ அவர் யாருங்க நீங்க அப்படின்னாரு. அதே வீட்டில் டிவியில் இவர் தான் தலைப்பு செய்தியாக ஓடிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் அவரை தான் காட்டுறாங்க, நிலாவின் நாயகன் மயில்சாமி அண்ணாதுரைன்னு. இவருக்கு அவர் தெரியல. இவர் காலில் விழுந்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய அறிவியல் ஆசிரியர் நீங்க, அதனால உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னு சொல்லி. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் உயரணும், அதுவும் இந்த பள்ளியின் வளர்ச்சி, அதுவும் இந்த சின்ன வயசுலேருந்து நர்சரி பள்ளியிலேயே இந்த எதிர்கால சமுதாயத்திலையும் சமூக அக்கறையும் நீங்கள் உருவாக்கக்கூடிய நீங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த சூழலில் பணி பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ நமக்கான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரம் சரியில்லாமல்
நம்மளுடைய எவ்வளோ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இன்னைக்கு இருக்கு. இப்படி மற்றவர்களுக்காகவே கவலைப்படக்கூடியவர்களுக்காக கவலைப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கம். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கு எல்லாருக்கும் இதை கொண்டு சென்று நிச்சயமாக உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக நம்மளுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்காங்க. தலைவர் ஈஸ்வரன் சார் வந்திருக்காரு, நாராயணன் சார் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. அடுத்து நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற மாநாடாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாநாட்டின் கோரிக்கைகள் அனைத்தும் அதிகாரத்தில் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் அனைத்து ஊடக தோழர்களும் என்னைக்குமே நம்மளுடைய சதீஷ் சார் அவர்களுக்கும் இந்த சங்க நிர்வாகிகள் அவர்களுக்கும் என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்காலத்தில் பல விஞ்ஞானிகள் அறிஞர்கள் எல்லாரையும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கிய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சுபாஷ் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அகில இந்திய தமிழகம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பொன் கரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் குடியரசு அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வருக வருக என வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.